ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான வாழைப்பழ கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வாழைப்பழ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கனால நான் ஒரு 7 வாழைப்பழம் கிட்ட எடுத்திருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசித்ததும் இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. பழத்தில் இருக்க அந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும். பழத்தோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் நல்லா தட்டி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காய் இடித்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். தேங்காயை நெய்யில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க போதும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவையும் சேர்த்து வறுத்துடலாம். நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து அதை இதில் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உள்ளே வைக்கிற பூரணம் சட்டுன்னு ரெடி ஆயிரும். ரவை அதில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே இழுத்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். ரவையும் கொஞ்சம் வெந்து வந்துடட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். உள்ளே வைக்கிற வாழைப்பழ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது 2 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசி மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்க அந்த ஆவிலாம் இதில் நல்லா இறங்குனதும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். கட்டி எதுவும் கட்டாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் கட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான மேல் மாவு ரெடியானதும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு சைட்ஸ்லலாம் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் கவரில் அந்த உருண்டையை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி ரெடி ஆயிரும். நீங்கள் கொழுக்கட்டைக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி மேல் மாவு நல்லா திரட்டிட்டு அதுக்குள்ளார ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை வச்சு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் இப்படி நல்லா மூடிட்டு இதை நல்லா ஒரு ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவில் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு அரிசி மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நல்லா மெலிசாக திரட்டி இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா உருண்டையாக உருட்டி விரல்களில் இப்படி அழுத்தி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி கிடச்சிரும். இதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஓரங்கள் எல்லாத்தையும் மடித்து விட்டு அப்படியே இப்படி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
இதே மாதிரி இப்போ எல்லா உருண்டைகளும் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூடாக நல்லா சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான வாழைப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெளியில் மாவுலையும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோன்றனால எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு